தூதர் சொன்னார்களே, யார் ரமதானை சிறந்த அடிப்படையில் பயன்படுத்துவார்களோ நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு பல வாயில் வைத்திருக்கிறார். அதிலே ஒரு வாயில் பாபுர் ரையான் என்று சொல்லப்படும். ஒரே ஒரு முறைதான் திறக்கப்படும். அதோடு நோன்பாளிகள் மாத்திரம்தான் அல்லாஹ் அழைப்பானாம். ஐனஸ்ஸாயிம், எனக்காக வேண்டி நோன்பு நோற்றவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது அத்தனை நோன்பாளிகளும் அந்த வாயிலோடி சொர்க்கம் நுழைவார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இரண்டு விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். நோன்பை நோற்றவர்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நோன்பு நோற்றவர்கள், அந்த நோன்பு அந்த மஹ்ஷரின் நோற்றவனுடைய கைகளை தூக்குமாம். யா அல்லாஹ், ரப்பே, என்னை படைத்தவனே, இவனோ என்னை நோன்பு நோற்றான். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி காலையில் தாகத்தோடு இருந்தான், உனக்காக வேண்டி பசியோடு இருந்தான், உனக்காக வேண்டி தவறான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து இருந்தான். ஆதலால் நீ இவனை சொர்க்கம் நுழைய வைப்பாயாக. குர்ஆன் இடது கையை பிடித்து சொல்லுமாம், அல்லாஹ்வே, உனக்காக வேண்டி என்னை ஓதியதற்காக வேண்டி தூக்கத்தை இழந்தான். யா அல்லாஹ், என்னை ஓதியதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது கால் கெடுக்க இரவிலே நின்று என்னை ஓதினான். யா அல்லாஹ், ஆதலால் இவனை நீ சொர்க்கம் நுழைய வைப்பாயாக என்று குர்ஆனும் நோன்பும் சிபாரிசு செய்து அவனை சொர்க்கம் அழைத்து செல்லும் என்று, ரையான் என்ற வாசலோடி அழைத்து செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே.